இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மனிஷா, மித்ரா வந்துட்டியா? உனக்காக தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உன்னோட கையால இங்க நான் தான் முதல்ல விரதத்தை முடிக்கணும். லக்ஷ்மியை விட முதல்ல நான் தான் நிலாவை பார்த்து உன்னை பார்க்கணும். சரி சரி, நான் தான் வந்துட்டேன்ல, செய்ய வேண்டியது சீக்கிரம் செய். அங்க அம்மா எல்லாம் எனக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. வாட் இஸ் திஸ் மித்ரா? இந்த பூஜையை உன் கூட கொஞ்சம் நிம்மதியா பண்ணக்கூடிய வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்காதா? ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ மனிஷா. நான் 2 இடத்துலயும் மேனேஜ் பண்ணணும். இந்த பூஜை முடியற வரைக்கும் அங்கிருந்து நகரவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மாம். ஆனா நான் எப்படியோ அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இங்க வந்திருக்கேன். அத கூட நீ புரிஞ்சுக்கலனா எப்படி? மனிஷா, மித்ரா உனக்காக தான் இங்க வந்திருக்காரு. அத நீ புரிஞ்சுக்காம இப்படி குறை சொல்லிட்டு இருந்தா எப்படி? முதல்ல ஆக வேண்டியதை பாரு. ஓகே மாம். போனா மித்ரா, ஐம் சாரி. ஐம் வெரி வெரி சாரி மனிஷா. நான் கவனிக்கல. ஐம் ரியலி சாரி. சாரியா? சிம்பிளா சாரி சொல்லிட்டா சரியாயிடுமா? வேற என்ன பண்ண முடியும் மனிஷா? தெரியாம நடந்துருச்சு. அத கூட புரிஞ்சுக்க மாட்டியா? எல்லாம் புரியுது மித்ரா, நல்லா தெளிவா புரியுது. ரொம்ப நேரமா நானும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். பேருக்கு மட்டும்தான் நீங்க வந்திருக்கே தவிர உன் மனசு முழுக்க அந்த லக்ஷ்மி கிட்ட தான் இருக்கு. What nonsense you are talking மனிஷா? ஆமா, நான் நான்சென்ஸ் தான் பேசிட்டு இருக்கேன், நான்சிங்க்ல தான் பேசிட்டு இருக்கேன். அப்படிதானே? நான் உனக்காக காலையில இருந்து விரதம் இருந்து உன் கூட சேர்ந்து பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் பாரு. அதுக்குதான் நான் பேசுறது உனக்கு நான்சென்ஸ் மாதிரி இருக்கும். ஐயோ மனிஷா, நான் அப்படி நினைச்சு சொல்லல. நான் உனக்காக இங்க வந்தா என் மனசு லக்ஷ்மி கிட்ட இருக்குன்னு சொல்ற. நான் சொன்ன வார்த்தை உண்மை இல்லையா? இந்த பூஜைய ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி கிட்ட தான் கம்ப்ளீட் பண்ணணும்ன்ற நோக்கத்துல தான் ஏன் பூஜையை நீ கெடுத்து விட்டுருக்க. அது உண்மை இல்லையா? ஐயோ மனிஷா, உனக்கு வேற எப்படி சொன்னா புரியும்? நீ எனக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல மித்ரா. நீ என்ன காதலிக்கிற, என் வார்த்தைய மதிக்கிறேன்னு சொல்றது எல்லாமே எல்லாம் பொய்தான். லக்ஷ்மி கிட்ட அதோட இம்பாக்ட் இருக்கும். குட் ஐடியா சித்தி. ஆனா எப்படி பண்ணுவீங்க? அத நீ பார்க்க தான் போற. என்னாச்சு? அக்கா எழுந்திரிக்கா. லக்ஷ்மி, லக்ஷ்மி என்னாச்சுமா? காலையில இருந்து சாப்பிடாம இருக்கல்ல, அதனாலதான் மயக்க வந்து விழுந்திருக்கா. யாராவது போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. இதோ போறோம் பாட்டி. டேய் விவேக், இருடா. இந்த நேரத்துல நம்ம தண்ணி கொடுத்தோம்னா காலையில இருந்து இருந்த விரதத்தோட பலன் மொத்தமா வீணா போயிடும். மித்ரா வரட்டாருங்க. அக்கா எழுந்திரிக்கா. லக்ஷ்மி எழுந்துரு. எங்க உங்க போனை கொடுங்க. ஹலோ டாட். மித்ரா எங்க இருக்க? இங்கதான் இருக்கேன் மாம். எங்க தானே எங்க இருக்க? அர்ஜென்ட்டா இங்க வா. லக்ஷ்மி இங்க மயங்கி விழுந்துட்டாடா. நீதான் அவளுக்கு தண்ணி கொடுக்கணும். நீதான் உன்னோட கையால விரதத்தை முடிக்கணும். சீக்கிரம் வாடா.
ஆ இதோ வர மாம். அக்கா மித்ரா, லக்ஷ்மி முகத்துல தனி தெளிப்பா. இந்தா தண்ணி தெளிடா. எல்லாரோட விரதமும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஆனா பாவம் உன்னோட தான் இன்னும் ஃபினிஷ் ஆகல. என்னாச்சு? ஏன் இப்போ மரபம்மா அடிக்க வர மாதிரியே பாக்குற? முதல்ல அதை சாப்பிடு. நீ சாப்பிடலன்னு வச்சுக்க, எங்க அண்ணி மாதிரி நீயும் தலை சுத்தி கீழே விழுந்துருவ. சித்தி, அவங்க 2 பேரையும் பாத்தீங்களா? பாக்குறேன், பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாத்தையும் பாக்குறேன். அக்கா காரி சக்சஸ்ஃபுல்லா வரலட்சுமி விரத பூஜையை முடிச்சிட்டா. இந்த பக்கம் தங்கச்சிக்காரி யாருக்கு எப்படி வலை வீசலான்னு பார்த்துட்டு இருக்கா. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன், கவனிச்சுக்கிறேன். மனிஷா வேற என் மேல பயங்கரமா கோச்சுக்கிட்டா. இப்ப வேற ஃபோன் பண்ணா பேசுவாளான்னு தெரியலையே. என்ன ஆண்டி, இடத்த கொடுத்தா மடத்தை பிடுங்குற கதை மாதிரி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உன் இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்க? உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அத நேரடியா சொன்னா எனக்கு கிளியரா புரியும் நினைக்கிறேன். சொல்றத புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நீ ஒன்னும் அப்பாவி இல்லைன்னு எனக்கு தெரியும். எல்லாரையும் பேசிய மயக்கிறது, உங்க பின்னாடியே சுத்த வைக்கிறது உங்களுக்கு கைவந்த கலையாச்சே. நீங்க குத்தி குத்தி பேசுற வார்த்தைகளையும் 2 அர்த்தத்தோட பேசுற வார்த்தைகளையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் உங்க அளவுக்கு பெரியவெல்லாம் இல்ல. தயவு செஞ்சு சொல்ல நினைக்கிற வார்த்தையை நேரடியா சொல்லுங்க. உன் அக்கா இந்த வீட்டு மருமகங்கிறதால இந்த வீட்டுக்குள்ள வர்ற வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்ச வாய்ப்பை தப்பா பயன்படுத்தாம இருந்தன்னா உனக்கு நல்லது. உன்னோட எல்லை என்ன, உன் இடம் எதுன்னு தெரிஞ்சு நீ நடந்துக்கிட்டேன்னா இன்னும் நல்லது. பெரிய வீட்டு பசங்களோட பழகலாம், நட்பா வளர்த்துக்கலான்ற ஆசை இருக்கும். ஆனா உன் ஆசைய கொஞ்சம் கண்ட்ரோல்டா வச்சுக்க. விவேக் கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுன்னு சொல்ல வரேன். என் லிமிட்ஸ் என்ன, என்னோட கட்டுப்பாடு என்னன்னு நீங்க ஒண்ணு புதுசா எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல.